ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 6th லெசனில் உள்ள டெரிவேஷன் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபேஸ் சென்டர்டு கியூப் பார்க்க போகிறோம். முகப்பு மைய கனசதுரத்தின் பொதிவுத்திறன். பேக்கிங் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலான டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை ஸ்பியர் இன் யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்ட்டு 100. அதாவது ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு பை அலகு கூட்டின் கன அளவு இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றா இங்கே கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இதில் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா வால்யூம் ஆஃப் யூனிட் செல், அதாவது அலகு கூட்டோட கன அளவு கண்டுபிடிக்க போறேன். அலகு கூட்டின் கன அளவு கண்டுபிடிக்க போறேன். இது கனசதுர வடிவத்துல தானே இருக்கு. ஸோ அதனால இதோட வால்யூம்னா என்ன பண்ணணும், நீளங்களோட கியூப் பண்ணுமா. ஸோ இங்க நீளம் விளிம்பு நீளம்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எட்ஜ் லென்த்தை கியூப் பண்ணா போதுமா. ஸோ ஏ கியூப். ஓகேவா? யூனிட் செல்லோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் இதுல என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை ஸ்பியர் இன் யூனிட் செல் கண்டுபிடிக்கணுமா. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் டோட்டல் வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர், கோளத்தின் கன அளவு கண்டுபிடிக்க போறோம். கோளத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, 4/3 பை ஆர் கியூப். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஆர் வேல்யூ எனக்கு தேவை. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டயக்ராம்ல இருந்து நான் எடுத்துக்க போறேன். ஓகேவா? ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஏபிசி இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்க போறேன், கன்சிடர் பண்ண போறேன். முக்கோணம் ஏபிசி இந்த ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்ண போறேன். ஸோ இதுல ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இது எதைப்படி இது பண்றேன், பித்தாகரஸ் தியரம் அடிப்படையில இப்படி சொல்றோம். ஓகேவா? கர்ணத்தின் வர்க்கம் ஈக்குவல் டு எதிர்பக்கம் மற்றும் அடுத்த பக்கத்தின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்ட்டு கொடுத்துருக்காங்க டயக்ராம்ல. ஸோ அப்போ ஏ ஸ்கொயருங்க, பிசியோட வேல்யூ ஏ, இங்க ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ரெண்டே ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2a ஸ்கொயர் கிடைக்கும். இது யாரோட வேல்யூ, ஏசி ஸ்கொயரோட வேல்யூ. எனக்கு இப்போ ஏசி வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணணும், இதுக்கு ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். ஸோ ரூட் எடுத்தோம்னா இதோட வேல்யூ என்ன கிடைக்கும், √2 இன்ட்டு ஏ. ஓகேவா? இது யாரோட வேல்யூ, ஏசியோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதுல இருந்துட்டு பாருங்க, ஏசி இந்த லைன் மட்டும் பார்த்தோம்னா அதுல யாரெல்லாம் இருக்காங்க, ஆர் பிளஸ் 2r பிளஸ் ஆர், அதாவது 3 ஸ்பியர் வந்து அதுல கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதோட ரேடியஸ்லாம் இது. ஸோ அது 3 ஆட் பண்ணா கிடைக்குமா. ஸோ அப்போ 3 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4r கிடைக்கும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரையாங்கிள் இருந்து ஏசியோட வேல்யூ √2a கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ ஏசியோட வேல்யூ 4r இந்த லைன்ல கனெக்ட் ஆயிருக்கிறத வச்சு சொல்றோம். அப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவல்னா ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைடு ஈக்குவல். அப்போ √2a ஈக்குவல் டு 4r. ஓகேவா? எனக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண யார் தான் தேவை, ஆர் தேவை. ஸோ அப்போ ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன். அப்போ என்ன வரும், √2 இங்க மல்டிப்ளைல இருக்க இந்த சைடில் வரும்போது டிவைட்ல √2/4 இன்ட்டு ஏ இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபார்முலானது 4/3 பை ஆர் கியூப். ஆரோட வேல்யூ தான் என்னது, √2/4 ஏ த ஹோல் கியூப். ஓகேவா? ஸோ இப்போ இதை கியூப் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 4/3 பை √2 கியூப் பண்ணா என்ன கிடைக்கும், √2 ஸ்கொயர் பண்ணா 2 கிடைக்கும். அப்போ அது போய் இன்னொரு ஒரு √2 இருக்கா. ஸோ 2√2/4 கியூப் பண்ணும்போது 64 ஏ கியூப். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா. ஸோ 1 இதில் எத்தனை தடவை 2 இருக்கு, 32 டைம்ஸ். அந்த இதை பார்த்தோம்னா 1 8 டைம்ஸ் இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ மேலே யாரெல்லாம் ரிமைனிங் இருக்காங்க, √2/a கியூப் டிவைடட் பை 24. இது ரெண்டும் 3யும் 8ம் இருக்குல்ல. ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறது யாரு, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா எனக்கு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண யார் தேவை, டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை ஸ்பியர் இன் யூனிட்ஸ் எல்லாம் தேவை. ஸோ டோட்டல் வால்யூம். ஓகேவா? ஸோ டோட்டல் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு total volume of sphere
கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸையும் இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதாவது என்ன அர்த்தம், முகப்பு மைய கனசதுரத்தில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கைய இந்த கோளத்தின் கன அளவோட பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், அளவு குட்டியில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப எனக்கு இந்த ஃபேஸ் சென்டர் கியூப்ல n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, nc/8 பிளஸ் nf/2. ஓகேவா? அதாவது கார்னர்ல இருக்கக்கூடிய ஆட்டத்தோட கவுண்டிங்க டிவைடட் பை 8, ஃபேஸ் சென்டர் முகப்பு மையத்துல இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கையை டிவைடட் பை 2. ஓகேவா? கார்னர்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, 8 பேர். ஸோ 8/8 பிளஸ் 6/2. ஸோ அப்போ என்ன வந்துடும், 1 + 3 = 4. ஓகே, அப்போ ஃபேஸ் சென்டர் கியூப்ல காணப்படக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை, 4. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC எவ்வளோ, 4. ஸோ அப்போ அந்த 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும், அந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, அப்போ அந்த வேல்யூஸை ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டத்தோட வேல்யூ 4, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது √2/a³ டிவைடட் பை 24, வால்யூம் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிடணும், a³ இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ a³ கேன்சல் ஆயிரும், இங்கே 6. ஸோ அப்போ ரிமைனிங் யாரெல்லாம் இருக்காங்க, √2/6 இன்ட்டு 100. √2ஓட வேல்யூ 1.414 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 டிவைடட் பை 6 இன்ட்டு 100. ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 74% வரும். ஓகேவா? ஸோ ஃபேஸ் சென்டர் கியூபோட பேக்கிங் எஃபிஷியன்சி வேல்யூ எவ்வளோ, 74%. அப்போ வாய்டு அதாவது வெற்றிடம், அப்ப என்ன அர்த்தம், இதுல 74% இடத்த இதை ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்ப ரிமைனிங் வெற்றிடம்னா என்ன பண்ணணும், 100ல இருந்து இதை கழிக்கணும். ஸோ 100ல இருந்து இந்த 74 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பண்ணா வேல்யூ என்னது 26%. இதுதான் என்னது ஃபேஸ் சென்டர் கியூபோட வாய்டு. ஓகேவா? இதுல நம்ம சிம்பிள் கியூப்க்கு பாடி சென்டர் கியூப்க்கான பேக்கிங் எஃபிஷியன்சி தான் ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம். பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.